ஆடி மாதத்தில் தோட்டக்கலை பயிர்களுக்கும் ஆடி மாதத்துக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கிறது? இந்த நிதியாண்டுல தான் இது வந்து தொடங்கியிருக்கிறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்தில் தோட்டக்கலை பயிர்களுக்கும் ஆடி மாதத்துக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கிறது? ஆடி மாதத்துல நம்ம வந்து காய்கறி சாகுபடி ஏன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் முன்னோர்கள் சொன்ன மாரி "ஆடி பட்டம் தேடி விதைப்போம்" அப்படின்னு எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா, ஆடி மாதம் தான் வந்து அனைத்து காய்கறி பயிர்களும் சாகுபடி செய்ய உகந்த மாதம். இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா, நம்மளோட மண்ணோட ஈரப்பதம் வந்து நல்லா பயிர்கள் விதைக்கிற விதைகள் வந்து முளைச்சி வர்றதுக்கு ஏதுவாக அமைஞ்சிருக்கும். அதே சமயத்துல காற்றோட்டமாகவும் இருக்கும். மழையும் மிதமான மழை வந்து கொடுக்கக்கூடிய மாதம் வந்து இந்த ஆடி மாதம். ஸோ அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து ஆடி மாதத்துல வந்து அதிகப்படியான பயிர் சாகுபடிய வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த வகையில நம்ம வந்து அதிகமா காய்கறி பயிர்கள் தான் நடவு பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாசத்துல வந்து காய்கறி சாகுபடி வந்து அதிகமா வந்து மேற்கொண்டோம் அப்படின்னா, எதிர்வரும் மழை காலங்கள்ல அதுக்கு வந்து நல்ல விலை கிடைக்கும். அதே சமயத்துல மழைக்கு முன்னாடியே பூத்து காய்க்க ஆரம்பிச்சிறதுனால அதிகப்படியான விளைச்சலும் குடுக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஆடி மாதத்துல வந்து காய்கறி விதைகள் வந்து விதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம் முன்னோர்கள் வந்து ஆடி மாசத்த வந்து ஒரு சிறப்பான மாதமாகவும், இதுதான் விவசாய பணி தொடங்கக்கூடிய மாதமாகவும், விவசாயிகளுக்கான உகந்த மாதமாகவும் வந்து கொண்டாடக்கூடியதுக்கு காரணமே, இந்த மாதத்துல விதைச்சா ஒரு நல்ல மகசூல் எடுக்கலாம், ஒரு நல்ல வருமானத்தை ஈட்டலாம் அப்படிங்கிற நோக்கத்துல தான் நம் முன்னோர்கள் வந்து இந்த மாதத்துல வந்து விதைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த தோட்டக்கலை துறையின் மூலியமா இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்துக்கான ஆடி மாதத்துல விதைக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் சரி, வீட்டு தோட்டத்துல வந்து காய்கறி சாகுபடி செய்யணுன்ற மக்களுக்காகவும், நமது தமிழக முதல்வர் அவர்கள் வந்து இந்த நிதியாண்டுல வந்து வேளாண்மையில் துறையில வந்து ஊட்டச்சத்து மேலாண்மை இயக்கம் என்ற திட்டத்த வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலியமா பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு 6 வகையான காய்கறிகள் அடங்கிய தொகுப்பு. வீட்டு தோட்டத்துல நமக்கு தேவையான காய்கறிகள நம்மளே உற்பத்தி பண்ணி சாப்பிடுறதுக்கு ஏதுவாக நமக்கு வந்து இந்த திட்டத்த வந்து செயல்படுத்தியிருக்காங்க. இந்த நிதியாண்டுல தான் இது வந்து தொடங்கியிருக்கிறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கத்தரி, வெண்டை, தக்காளி, மிளகாய், கொத்தவரை மற்றும் கீரை வந்து இதுல குடுக்குறோம். இது வந்து எல்லாருமே வாங்கி பயன்பெறலாம். எல்லா வீட்டு தோட்டத்துல வந்து போடுறதுக்கு வந்து இந்த திட்டம் வந்து உகந்தது. இது மட்டும் இல்ல, விவசாயிகள் வந்து தங்கள் நிலங்கள்ல அதிகப்படியான ஏக்கர் கணக்குல இப்ப பயிர் சாகுபடி பண்ண போறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த மாதத்துல சாகுபடி பண்ணக்கூடிய அதுவும் அந்தந்த மாவட்டத்துக்கு தகுந்த மாரி, இப்ப நமது விழுப்புரம் மாவட்டத்த பொறுத்தவரைக்கும் எல்லா காய்கறியுமே வந்து வளரும். ஸோ அதனால நம்ம விழுப்புரம் மாவட்டத்துல கத்தரி, வெண்டை, மிளகாய், தக்காளி, சுரக்காய், பாகல், புடல், பீர்க்கன், சின்ன வெங்காயம் இந்த மாரி எல்லா காய்கறி விதைகளும் இந்த ஆண்டு தோட்டக்கலை துறையின் மூலியமா வரப்பெற்றுள்ளது. எல்லா வட்டாரத்திலயும் இப்ப தற்போது இருப்பு இருக்குது. விவசாய பெருமக்கள் வந்து இதுல விதையும், அதுக்கு வந்து உயிர் உரங்களும் தரோம். உயிர் உரமும் அதோட விதையோட சேர்த்து குடுக்குறோம். இத வந்து வாங்கி பயன்பெறதுக்கு விவசாயிகள் வந்து அ தங்களுடைய வட்டாரத்துல உள்ள தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகத்துக்கு சென்று, அவருடைய விண்ணப்பத்த வந்து பதிவு பண்ணணும். அவருக்கு என்ன தேவை இருக்குது? எவ்வளோ இடத்துக்கு நடப்போறாரு அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணணும். அதுக்கான ஆவணங்கள் வந்து அவர் சமர்ப்பிக்கணும். ஆவணங்கள்னு பார்த்தீங்கன்னா, அவர் எங்க சாகுபடி பண்ண போறாரோ அந்த நிலத்தோட சிட்டா, அடங்கல், ஆதார் கார்டு ஜெராக்ஸு, ரேஷன் கார்டு ஜெராக்ஸு, புகைப்படம். இது குடுத்து பதிவு பண்ணிட்டா போதும். இது எல்லாமே வந்து அவருக்கு மானிய விலையில கிடைக்கும். அனைத்து விதைகளும், அதுக்குரிய இயற்கை உரங்களும் வந்து விவசாய பெருமக்களுக்கு வந்து கிடைக்கும். எனவே உடனடியா எல்லாரும் தங்களுடைய வட்டாரத்துக்கு சென்று இத வாங்கி பயன்பெறுமாறு அ அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஆடி பட்டம் தேடி விதைப்போம்னு வந்து நம்ம பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ஆடி மாதத்திலே வந்து அனைத்து விவசாய பெருமக்களும் பயன்பெறும் வகையில நம்ம தோட்டக்கலை துறையின் மூலியமா விதை இருப்பு வந்து அனைத்து வட்டாரத்திலும் இருக்குது. எனவே அனைத்து விவசாய பெருமக்களும்
ஆடிப்பெருக்கு, அதாவது ஆடி 18 அன்னைக்கு வந்து நம்ம சிறப்பா கொண்டாடி, அன்னைக்கு வந்து விதைப்பு வந்து மேற்கொள்ளுவோம். ஏன் நீங்க இது வந்து விண்ணப்பிக்கணும், பயன்பெறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊட்டச்சத்து மேலாண்மை தொகுப்பு இந்த திட்டத்தில வந்து பயன்பெறணும் அப்படின்னா, இதுக்கு வந்து எங்களுடைய தோட்டக்கலைத் துறையோட இணையதளத்தில வந்து நேரடியா நம்மளே விண்ணப்பிக்கலாம். இதுக்கு வந்து உங்களோட ஆதார் கார்டும், மொபைல் நம்பரு, ஃபோட்டோ நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, நீங்களே நேரடியா விண்ணப்பிச்சுக்கலாம். நீங்க விண்ணப்பித்த உடனே அது அந்த வட்டார அலுவலகத்துக்கு சென்றுடும். அந்த அடிப்படையில வந்து உங்களுக்கு விதை வந்து வழங்குவாங்க. விவசாய பெருமக்கள் வந்து உழவன் செயலி மூலமாகவும், எங்கள் இணையதளம் மூலமாகவும் வந்து உங்களுடைய விண்ணப்பத்த வந்து பதிவு பண்ணலாம். ஸோ அது பதிவு பண்ண அடுத்த பதிவு பண்ண உடனே வந்து உங்களுக்கு அது குறித்த குறுஞ்செய்தி வரும். யார தொடர்பு கொள்ளணுன்ற தொலைபேசி எண்ணோட வந்துரும். ஸோ நீங்க அவங்களும் அலுவலரும் நாங்களும் வந்து உங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன தேவைங்கிறத வந்து அதுக்கு என்ன ஆவணங்கள் சமர்ப்பிக்கணுன்ற விவரம் வந்து தெரிவிக்கப்படும். அத நீங்க சமர்ப்பித்துட்டு, அதுக்குரிய விதைகள், இடுபொருட்கள பெற்று நீங்க வந்து பயனடையலாம். இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து காற்றுல வந்து ஈரப்பதமும், ஆ அதிகப்படியான வெயிலோ இருக்காது. மழையும் அதிகமா இருக்காது. மிதமான மழை இருக்கும். ஸோ இந்த பருவத்துல தான் வந்து காய்கறி பயிர்கள நல்ல முறையில வந்து நம்ம சாகுபடி கொண்டு வர முடியும். இதுல வந்து அதிகப்படியான பூச்சி நோய் தாக்குதல் வந்து ஏற்படாது. அதனால தான் நமக்கு வந்து இந்த மாதம் வந்து காய்கறி சாகுபடிக்கு உகந்த மாதம் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வெயில் அதிகமா இருந்தா சார் உறிஞ்சும் பூச்சிகள் அதிகமா வரும். ஆ ம மழை காலங்கள்ல வந்து நோய் தாக்குதல் வந்து வேரழுகல், இலை அழுகல் அந்த மாரி வந்து உங்களுக்கு நோய் தாக்குதல் அதிகமா வரும். காற்றுல ஈரப்பதத்தோட அளவு வந்து ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னா, இலைகளை தாக்கக்கூடிய இலைப்புள்ளி நோய்கள், பூஞ்சான் நோய்கள் வந்து வரும். ஆனா இந்த மாதம் வந்து நமக்கு எல்லா காலநிலையும் மிதமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து நிலவும். ஸோ இந்த காலநிலையில வந்து நம்ம காய்கறி பயிர் சாகுபடி செய்யும்போது, உங்களுக்கு வந்து இந்த நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதிகப்படியான சேதாரம் விளைவிக்காம, நமக்கு வந்து ஒரு நல்ல மகசூல் எடுக்கிறதுக்கு உகந்த மாதம் வந்து நம்ம இந்த ஆடி மாதத்துல விதைக்கும்போது, இந்த ஆங்கிலத்துல வந்து ஜூலை டூ ஆகஸ்ட் இந்த பருவத்துல வந்து நமக்கு பயிர் விளைச்சல் பருவம். ஸோ அந்த பருவம் வந்து நமக்கு எந்த பாதிப்பும் இல்லாம நல்ல சிறந்த முறையில இருக்குன்றதுனால தான், நம்ம வந்து இந்த மாதத்துல வந்து சாகுபடிய தொடங்கணும் அப்படின்னு சொல்லி நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில நம்ம வந்து ஆடி மாசத்துல வந்து எல்லாமே வந்து காய்கறி விதைப்பு மேற்கொண்டு சிறப்பாக வந்து விவசாய பணியில வந்து அதிக லாபம் ஈட்டுமாறு விவசாய பெருமக்களை அன்போடு கேட்டுக்